ஹலோ காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 உடைய 10வது வாரத்துக்கான 4வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோவுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்கு நம்ம போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the one and only கானா வினோத் அவர்கள் தான் வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 1,32,945 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 31.15% இருந்துட்டு இருக்காரு நம்மளுடைய கானா வினோத் அவர்கள். ஸோ அட்டகாசமாக வாக்குகள் வாங்கிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் கேம் பிளேவில் கொஞ்சம் அப்படி இப்படி கொஞ்சம் விட்டு கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் கொஞ்சம் கடைப்பிடிச்சா நல்லாயிருக்கும். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து விஜய் சேதுபதி சார் கூட வந்து பர்சனலாக அட்வைஸ் பண்ணாப்புல வினோத் அவர்களுக்கு. பட் இருந்தாலும் கானா வினோத் வந்து மாறின மாதிரி வந்து தெரியல. ஸோ அதோடைய எஃபெக்ட் வந்து எப்போ என்ன ஆக போகுது அப்படின்றதே தெரியவில்லை. 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரநாதன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 76,597 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 17.95% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய சபரநாதன் அவர்கள். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசமான ஒரு கேம் பிளே வந்து பண்ணிட்டுருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் அந்த கோர்ட் டாஸ்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வாதாடினார். ஸோ அதனால் சபரநாதன் அவர்களுக்கு இன்னும் கூட வாக்குகள் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீன் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 65,617 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15.37% இருந்துட்டுருக்காங்க கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீனை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல பிளேயர் தான். பட் இருந்தாலும் எங்கேயோ திசை மாதிரி போயிட்டுருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு. ஒரு பக்கம் நம்ம பார்வதியை குறை சொல்கிறதா, இல்லை கமருதீனை வந்து குறை சொல்கிறதா, இல்லை அவங்க கூட சேர்ந்துட்டு இப்படி ஆகிறாங்க அப்படின்றதா, இல்லை இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஆகிறாங்க அப்படின்ற மாதிரியா எனக்கு ஒன்றுமே புரியல. பட் இருந்தாலும் 2 பேருமே ஒஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க, கமருதீன் அவர்களும் பார்வதி அவர்களும். 4வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்ரா அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 59,482 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 13.94% இருந்துட்டுருக்காங்க சாண்ட்ரா அவர்கள். ஸோ சாண்ட்ராவை பொறுத்தவரையிலும் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசக்கூடிய ஒரு ஆள் தான். இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து சூப்பராக அப்படியே பச்சுன்னு அடித்தாங்க அப்படின்னா இன்னும் கூட நல்ல வாக்குகளை வாங்கி டாப் 5க்குள்ளே வரதுக்கான எல்லா வாய்ப்புகளும் வந்து இருக்குது. பட் சாண்ட்ரா அப்படி பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அப்படியே அமைதியாகிட்டாங்க, டைலூட் ஆகிட்டாங்க. பார்ப்போம் கம்பேக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் எஃப்ஜே அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 35,646 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.35% இருந்துட்டுருக்காங்க எஃப்ஜே அவர்கள். ஆக்சுவலாக நான் எஃப்ஜேவை பற்றி இதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். நேற்றுக்கு கோர்ட்டு டாஸ்க்லாம் அவர் பண்ண பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அதே போல் விஜய் பார்வதி அவர்களுக்கு இவர் டக்குன்னு வந்து கொடுக்கக்கூடிய பதில்களாக இருக்கட்டும், அது எல்லாமே வந்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக ஆகியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதன் காரணமாக முக்கியமாக பார்வதி அவர்களுடைய ஏற்றட்ஸ் எல்லாருமே வந்து எஃப்ஜே அவர்களுக்கு வாக்குகளை செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நல்ல வாக்குகளை வாங்கியிருக்காரு. 6வது பொசிஷனில் வியானா இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 31,134 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 7.3% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய வியானா அவர்கள். ஸோ வியானாவை பொறுத்தவரையிலும் ஒரு சூப்பரான பிளேயர். நான் மறுபடி சொல்கிறது வந்து அதுதான். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டைலூட் ஆகிட்டாங்க. எங்கேயோ இவங்க பேசக்கூடிய விஷயங்கள் வந்து காணாமல் போயிடுச்சு. அண்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்களை வந்து புரிஞ்சிக்காமல் சில வேலைகளை பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. 7வது பொசிஷனில் ரம்யா ஜோ வந்து இருக்காங்க. அதாவது ஃபைனல் பொசிஷனில் அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை 25,364 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 5.94% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ரம்யா ஜோ அவர்கள். ஸோ இப்போதைக்கு வந்து டான்சர் ஜோனில் இருக்கிறது 2 பேர் மட்டும்தான். ஒன்று வியானா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா ஜோ. ஆக்சுவலாக வியானா அவர்களை நம்ம டான்சர் ஜோன் அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. கடைசி 2 இடத்துல இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம எப்பவுமே சொல்லணும் அப்படின்றதுக்காக சொல்கிறோம். பட் வியானா அவர்களுக்கும் ரம்யா ஜோ அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 6,000 வாக்குகளுக்கும் மேலான வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து வியானா வந்து டான்சர் ஜோனில் இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஸோ அதனால் அப்ரப்டாக வந்து தெரியுது ரம்யா ஜோ தான் எவிக்டாக வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன் இந்த ரம்யா ஜோவுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா நாங்கள்லாம் பாம்பேயில் பாஷாவாக இருந்தவங்க அப்படின்ற மாதிரி அடிக்கடிக்கு ஒரு பில்டப் வந்து கொடுத்துட்டே வந்திருப்பாங்க. நான் வந்து பார்வதியை விட பயங்கரமாக பேசக்கூடிய ஒரு ஆள், நான் பார்வதி மாதிரி அப்படின்னு சொல்லி அடிக்கடிக்கு வந்து சொல்லிக்கிட்டே வந்திருப்பாங்க. சொல்கிறதுனால மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பார்வதி ஆக போகிறதில்ல, இல்லை பார்வதியை விட மேலே ஆக போகிறதில்ல. ஸோ அவங்களுடைய செயல்களில் காட்டணும். அவங்க சண்டை பிடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை வந்து பேசுகிற விஷயங்களாக வந்து இருக்கட்டும், பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணால் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே சர்வைவ் ஆக முடியும்.
இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பார்வதியையும் ரம்யா ஜோவையும் நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, ரம்யா ஜோ இந்த ஷோவுக்காகவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, பெருசாக எதுவுமே இல்லை அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். இல்லை அவங்களுடைய டான்ஸ் மூலிமா வந்து மக்களை கவர் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ரம்யா ஜோ அப்படிங்கிற ஒரே ஒரு பேருக்காக மட்டும்தான் இப்போ வரைக்குமே ஓரளவுக்கு மக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டிங்ஸ் வந்து போட்டுட்ருக்காங்களே தவிர, அந்த 1 ஹவர் எபிசோடில் கூட பெருசாக இவங்க பேசக்கூடிய விஷயங்கள், இவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லி வரமாட்டேங்குது. ரீசன் என்னென்னா, இவங்க எதுவுமே பேசவே இல்லை. அண்டு நம்ம பார்வதி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பயங்கர கான்ட்ராஸ்டான ஒரு ஆள். என்ன எதுக்காக இதை பற்றி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் டாஸ்க்கை வந்து பிளாஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து எவ்வளோ தூரம் வந்து குழப்பி விட முடியுமோ, எவ்வளோ தூரம் சொதப்பி விட முடியுமோ அந்த அளவுக்கு சொதப்பக்கூடிய ஒரு ஆள். சொல்லப்போனால் இரிட்டேட் ஆகும், அவங்க பேசினாலே இரிட்டேட் ஆகும், அவங்க பேசினாலே ஏதோ ஒன்று காண்டாகிற மாதிரி தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. என்னடா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கு, டாஸ்கோடைய ஒஸ்ட் பர்ஃபார்மரே இவங்க தான் அப்படின்ற லெவலுக்கு வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு இருக்கும்போது நெகட்டிவான சில விஷயங்களும் வந்து இருக்கணும்ல. ஸோ ஆனால் இவங்க ஃபுல்லாக நெகட்டிவ் மட்டுமே ஃபஸ்ட்டு ஒரு ரோல்லாம் பண்ணிட்டாங்க. ஒரு 4 வாரத்துக்கு 5 வாரத்துக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவ் ஓகேங்களா. ஆனால் இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 6வது பொசிஷன் 7வது பொசிஷன் ஒரு 10 பேர் 15 பேர் வந்து 12 பேர் வந்து நாமினேஷனில் வராங்க அப்படின்னா, அதில் 6வது 7வது கூட வந்துட்டு இருந்தாங்க. ஓகேவா, குறைவான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த ஷோவையே ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய கருத்தியல் இல்லாமல், அவங்களுடைய வேறுபாடுகள் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷோவே ரன் ஆகாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் வந்து இருந்தது. ஸோ அதனால் ஏட்டர்ஸும் அதிகமாக வந்திருந்தாங்க, வெறுப்பாளர்களும் அதிகமாக வந்திருந்தாங்க. பட் எப்படி மாறுச்சு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட்டாக ஓகே அப்படியா, சரி ஓகே நான் தப்பு தான்ப்பா பண்ணுறேன் உடுப்பா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நெகட்டிவிட்டியை ஃபஸ்ட்டு வந்து காண்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான சில விஷயத்தை வந்து காட்ட ஆரம்பித்தாங்க. நானும் நல்லா குட் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுவேன், டாஸ்க்கை வந்து இப்படிலாம் பண்ணுவேன், பாருங்கள் நானும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் வாங்குவேன், பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய இன்னொரு சைடை வந்து காட்ட ஆரம்பிக்கும்போது, இப்போ நம்ம என்ன யோசிப்போம், பாடுறா எப்படி இருந்த பொண்ணு எப்படி மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, மக்களுக்கு ரியலாகவே ஓரளவுக்கு லைக் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே பாரு ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த பொண்ணு, பட் இப்போ வந்து பாரு டாஸ்க்கெல்லாம் சூப்பராக தான் பண்ணுது, ஸோ அதனால் ஓட்டிங்ஸை போடுவோம், அவளுக்கு ஒரு சப்போர்ட்டை கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதை நீங்கள் நல்லாவே பார்த்துருக்க முடியும். 12 பேர் 13 பேர் நாமினேஷனில் வரும்போது ஓட்டிங்ஸே இல்லாமல் சொல்லப்போனால் டேஞ்சர் ஜோனுக்கெல்லாம் போய் வந்த பார்வதி அவர்கள் இன்றைக்கி லாஸ்ட் வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தது மட்டும் இல்லாமல் செகண்ட் பொசிஷனில் இருந்தாங்க. லட்சக்கணக்குல வாக்குகளை வந்து வாங்குறாங்க, புரியுதுங்களா, பார்வதி அவர்கள். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா, பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் இல்லையா. இதே ஒரு விஷயத்தை தான் கமருதீன் அவர்களும் ஃபாலோ பண்ணாப்புல. ஆரம்ப காலகட்டத்தில் அப்படியே ரக்கடாக வந்திருந்தார், அதுக்கப்புறம் அப்படியே சாஃப்ட் டோனில் சாஃப்டாக வந்து பண்ண ஆரம்பித்தார், நல்ல வாக்குகளை வாங்க ஆரம்பித்தாங்க. ரெட் கார்டுலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ டாப் 5க்குள்ளே போகிறதுக்கான எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது. பட் இப்போ இவங்க பண்ணக்கூடிய வேலைகள் இருக்குல்ல இந்த வாரத்தில், அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை பற்றினோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை செய்யணும். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.